Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களுக்கு பட்டா எப்படி வந்து ஆன்லைன்ல பார்க்கறது, அது எந்த சர்வே நம்பர்ல அந்த கோயில் வந்து இருக்கு, அது எப்படி வந்து ஆன்லைன்லேயே வந்து செக் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா இதை பத்தி ரொட்டீனாவே ஒரு 2-3 பேர் வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த கோயில் நிலத்துக்கு வந்து எப்படி வந்து பட்டா வந்து எடுக்கிறது, ஏன்னா ஆன்லைன்ல வந்து கோயில் அந்த இது கவர்மெண்டோட லேண்டுக்கு வந்து பட்டாங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியாது. பட் இந்த அறநிலைத்துறைக்கு கீழே கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வந்து பட்டா வந்து இருக்கா இல்லையா, அது எந்த சர்வே நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 38 மாவட்டம் வந்து இருக்குது. 38 மாவட்டத்துலையுமே கண்டிப்பாக ஒரு மாவட்டத்தில் வந்து இந்து சமய அறநிலையத்துறை கோயில் வந்து கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பட்டா வந்து இருக்கா, அது சர்வே எந்த சர்வே நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கிறது எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே கொடுத்துட்றேன். இது வந்து கவர்மெண்ட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையோடைய அஃபிஷியல் வெப்சைட். சரிங்களா? ஓகே, இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்து வந்துடுங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷில் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரைட் சைடில் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து தமிழ்லேயே உங்களுக்கு வந்து காட்டுறேன், உங்களுக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, திருக்கோவில்கள் நிலங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருக்கோவில் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயிலை வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயில் வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோயிலை தான் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். அது வந்து ஃபேமஸாக இருக்க கோயில் அப்படிங்கிறதுனால அதை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல ராமநாதபுரம் அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து கேப்சா கோடை வந்து பார்த்து அப்படியே கரெக்டாக வந்து இந்த என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல தேடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் திருக்கோவில். சரிங்களா? எந்த இதில் மாவட்டத்தில் இருக்குது, அது செயல் என்ன அப்படின்னு சொல்லி A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். நம்ம ராம்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் வந்து இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே, இப்போ இந்த கோயிலுக்கு கீழே வந்து எந்தெந்த கோயில் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கோயிலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு கோடு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஸ்கூல் கோடு நம்பர், காலேஜுக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் கோடுன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்குமே தனியாக வந்து கோடு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு நம்பரை இந்த இடத்துல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதில் உங்கள் கோயில் இப்போ நீங்கள் தேடப்பட்ட கோயில் வந்து சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அந்த பின் நம்பர் நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோயில் வந்து அந்த இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல காண்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். படித்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல படிக்கப்பட்டது அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கோயில் வந்து எந்த நிலத்தில் இருக்குது, எந்த பட்டாளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விழுக்காடு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து போட்டு ஆணையர் வந்து சிக்னேச்சர் போட்டு உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிடிஎஃப் படித்து முடிச்சதுக்கப்புறம் படிக்கப்பட்டது அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் சொல்ல இந்த மெத்தட் எல்லாமே உங்களுடைய சிஸ்டத்துலேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. திருக்கோவில்கள் நிலங்களின் விரிவான அறிக்கை 1 அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலுக்கு சொந்தமான கோவிலுடைய நிலங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி இந்த கோயிலை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கிராமப்புறம். இதை நீங்கள் வந்து பட்டாவை வந்து பார்க்கணும், அதாவது 10 பார்க்கணுன்னா இந்த இடத்துல காண்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த பட்டா வந்து எந்த சர்வே நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எந்த சப்டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் லேண்டுக்கு வந்து பட்டா நம்பர் தனியாங்கிறது வந்து இருக்காது. அந்த நிலத்தின் வகை வந்து புறம்போக்கு நிலம், இது வந்து அரசுக்கு சொந்தமான ஒரு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க.
அந்த கோவிலுக்கு வந்து யாராவது தர்மகர்த்தா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வந்துடும். அவங்களுடைய பேர் போட்டு தர்மகர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல எம்டிஆர் பாக்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் கோவிலில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் ஈஸியாகவே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது இப்போதைக்கு வந்து நீங்கள் அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா கோயிலுமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பட்டாவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஆப்பதிவேடு ஏ எக்ஸ்ட்ராக்ட் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல காண்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணி அந்த கோயிலோடைய சர்வே நம்பர் என்ன, அதோடைய சப்டிவிஷன் நம்பர் என்ன, பழைய சப்டிவிஷன் நம்பர் வந்து என்ன, அது வந்து என்னவான லேண்டு அப்படிங்கிற A to Z எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை வச்சு நீங்கள் வந்து அந்த கோயில் சம்மந்தமாகவோ இல்லை உங்களுடைய கிராமத்தில் ஏதாச்சும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை இப்போ தான் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து உங்களோட கிரெடிட்டை வந்து லைக் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து சந்திப்போம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எது சம்மந்தமாக வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துறீங்களோ அது ரிலேட்டடாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். தேங்க்யூ.